வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 2025 ஆண்டு சனி பெயர்ச்சி மீனத்திற்கு மாறக்கூடிய நிலையில் அவர்களுடைய ராசியில் இருந்து எண்ணி வரக்கூடிய 12 வீடுகளுக்கும் இந்த சனி கிரகத்தினுடைய அமர்வு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பதிவில் தொடர்ச்சியாக மேஷம் முதல் துலாம் வரை நம்ம பார்த்து விட்ட நிலையில் இன்று விருச்சிகத்திற்கு நம்ம பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கும் இயற்கையாக சனி கிரகத்திற்கும் உடைய தொடர்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு கேந்திர வீட்டிற்கு உடையவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த 2 வீடுகள் வரிசையில் 3க்கும் 4ற்கும் உடையவராக வரக்கூடிய நிலையில் ஒரு பெரிய நன்மையான கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கேந்திரத்திற்கு உடையவர் அப்படிங்கிறதுனால ஒரு 35-40% ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு சொல்லலாம், உதவக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பெரிய ஒரு சுப தொடர்பான ஒரு ஆதிபத்திய பலன்கள் இவர்களுக்கு இந்த சனி கிரகம் கொடுக்காது. அதே சமயம் ஒரு அசுபமான ஒரு ஆதிபத்தியமும் இவர்களுக்கு சனியினால் இல்லை. ஸோ கடுமையான உழைப்பிற்கு தகுந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். பொதுவாகவே முன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளையும் பிற்கால நடுப்பகுதிக்கு பிறகு வாழ்க்கையில் 2ஆம் பகுதியில் வெற்றிகளை கொடுக்கக்கூடியவராகவும் விருச்சிகத்திற்கு இயல்பாக இந்த சனி கிரகம் இருக்கிறார். இது எதனால் அப்படின்னு எனக்கு தெரிந்தவரை சொல்வதற்காக நான் நினைக்கிறேன். சுகம் என்று சொல்லக்கூடிய அந்த 4ஆம் வீட்டிற்குடைய சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக சனி வருவதனால் இயற்கையாகவே இவர்களுக்கு சனியுடைய ஆதிக்கத்தில் உள்ள சுகஸ்தானம் ரொம்ப ஒரு குறைவான பலன்களையே கொடுக்கும். எப்பொழுதுமே சனியுடைய ஆதிபத்திய பலன்கள் நார்மலாக கொடுக்க வேண்டிய பலன்களை விட சற்று குறைவான நிலை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் ஆரம்பகால வாழ்க்கைக்கு அந்த சனியுடைய ஆதிபத்திய பலன்கள் குறைவான சுகபோகத்தை கொடுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது நார்மலாகவே கடுமையான கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தாமதப்பட்டு தடைகளை தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைக்கு பிறகு 2ஆம் பகுதியில் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை அடைகிறார்கள். இது ஒரு முக்கியமான பலன். இப்பொழுது இந்த ஆண்டு நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இவங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் பிறவி ஜாதகத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான வயதில் உள்ளவர்களுக்கு இந்த சனியுடைய பலன் பொருந்தும். விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி அமர்வு பெறுகிறார். இது குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. ஒரு சின்ன குழந்தைகள் 10 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் படிக்கக்கூடிய மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புத்தி என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் அமரக்கூடிய சனி கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறைபாடு, மந்தத்தன்மையை கொடுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் தொடர்ந்து கொடுப்பது ஒரு நல்ல பலன். ஒரு குவாலிட்டி டைம் தொடர்ந்து நீங்கள் டெய்லி அவங்கள பார்த்து கொள்வது உங்களுடைய மோட்டிவேஷனால் கொஞ்சம் அவங்களுக்கு உற்சாகம் கிடைத்தால் கொஞ்சம் அவங்க இருக்கிறத விட ஒரு 10% அதிகம் வாங்கலாம். இது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு எல்லாரையும் ஒரே கேட்டகரியில் நம்ம வைத்து பார்க்கும் பொழுது யோசிக்கக்கூடிய வயதில் வேலைக்கு போகக்கூடிய வயதில் இருக்கிற விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது 5ன்னு சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் சனி கிரகம் இருந்தால் கண்டிப்பாக இதுவுமே ஒரு சோதனையான மனதை ஒரு சஞ்சலப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நிலை. இயல்பாகவே விருச்சிக ராசிக்கு 5 குடையவர் குரு அப்படிங்கிறதுனால இந்த குரு கிரகம் ஒரு சுப கிரகமாக இருந்தாலும் அது 12ஆம் வீடு காலச்சக்கரத்திற்கு 12ஆம் வீடு, இவங்களுடைய ராசி விருச்சிகம் காலச்சக்கரத்திற்கு 8ஆம் வீடு. இந்த அமர்வு பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையான சுபகிரகத்தினுடைய விருச்சிகத்தின் 5 குடைய குருவினுடைய டிஃபால்ட்டான அந்த ஆதிபத்தியம் அதிக தேடல்களையும் புத்தியை ஒரு நிலை இல்லாமல் நிறைய விஷயங்களை நோக்கி இவங்க ஒரு திங்க் பண்ணிக்கொண்டே நிறைய விஷயங்களை தேடுவது, தேடிய விஷயங்களை ப்ராசஸ் செய்வது, இந்த மாதிரியான குணங்களாக இவர்களுக்கு இருப்பது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மேலும் இந்த 5ல் எப்பெல்லாம் இந்த அசுப கிரகங்களாகிய ராகு சனியெல்லாம் அமர்வது அவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸில் ஓவர் திங்கிங் கண்டிப்பாக ஏற்படும். கடந்த 1.5 ஆண்டுகளாக ராகு கிரகம் மீனத்தில் இருந்தார். இதுவுமே இவங்களுக்கு மனதிற்கு ஒரு சோதனையான காலகட்டம். அது முதலில் 1 வருடம் அந்த 5 கூடைய வீட்டில் உள்ள ராகுவிற்கு வீடு கொடுத்த குரு 6ல் மறைந்தது ஒரு சோதனை. அதன் பிறகு குரு கிரகம் 7ல் அமர்ந்து நேரடியாக விருச்சிகத்தை பார்த்தது கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு மூச்சு விடக்கூடிய ரிலாக்ஸேஷனை கொடுத்திருக்கும். இந்த ஆண்டு சனிக்கு வீடு கொடுத்த அடிப்படையில் குரு உங்களுக்கு மீண்டும் விருச்சிகத்திற்கு 8ல் மறைகிறார். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய விளக்கம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியவை ரொம்ப ஓவர் திங்கிங்கை நீங்கள் ஒரு பழக்கமாக வைத்து கொள்ளாமல் ரொம்ப மனதை சரியான முறையில் மட்டுமே பயன்படுத்த இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும்.
ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளாக வெளிப்படும். மேலும் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏதாவது கொடுத்து கொண்டே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் மனசஞ்சலத்தை தவிர்ப்பது நல்ல பலன். அதுதான் ஒரே வரியில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய பலன். ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஆர்வம் உள்ளவர்களுக்காக விளக்கமாக சொல்ல நினைத்தது. புத்திஸ்தானத்தில் அசுப கிரகம் சனி கிரகம், பிறவி சந்திரனோட திரிகோண வீடாக இருக்கக்கூடிய இந்த 5ஆம் வீடு, ஒரே டைரக்ஷனில் இருக்கக்கூடிய மனோகாரகன் சந்திரனை சனி கிரகம் ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ணி கொண்டே இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது ராசிக்குடைய பலன். அடுத்தது 2ஆம் வீட்டிற்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், இல்லை குடும்ப வாழ்க்கை அமையக்கூடியவர்களுக்கு அமையுமா, வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த 2ஆம் வீட்டிற்கு அந்த வீட்டிற்குடைய குரு கிரகம் நேர் 7ஆம் வீட்டில் அமர்ந்து பார்வை செய்கிறார். சனியும் 5இல் அமர்ந்து அந்த 2ஆம் வீட்டிற்கு அர்த்தாஷ்டம சனியாக பார்க்கிறார். மேலும் ராகு கிரகமும் கும்பத்தில் இருந்து 3ஆம் பார்வையாக இந்த வீட்டை தொடர்பாக இருக்கக்கூடிய நிலை வருகிறது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் ஒரு தேவைக்கேற்ற பொருளாதாரம் வரும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவிற்கு குடும்பம் பிரியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த வாக்கை நீங்கள் தேவையில்லாத விஷயத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. ராகுவும் பார்ப்பது, சனியும் பார்ப்பது, அந்த வீட்டிற்குடைய குருவும் பாதகத்தில் அமர்ந்து பார்ப்பது, 2ஆம் வீட்டிற்கு நீங்கள் கரெக்டான வேலையை மட்டும் கொடுக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்கு போய் ஆஜராக கூடாது. இதுதான் உங்களுடைய வாக்குஸ்தானத்திற்கு 2ஆம் வீட்டிற்கு சனியினால் மட்டும் இல்லாமல் பல கிரகங்களுடைய தொடர்பும் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் அனாவசியமான ஒரு விஷயத்திற்கு போய் தலையிடாமல் இருப்பது நல்ல நிலை. குடும்பத்திலும் அவ்வப்பொழுது விட்டு கொடுப்பது ஒரு நல்ல பலன். ஆனால் பெரிய அளவிற்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனாகவே விருச்சிகத்திற்கு நான் பார்க்கிறேன். 3ஆம் வீடாகிய தைரியஸ்தானத்திற்கு இளைய சகோதரரை குறிக்கக்கூடிய 3rd ஹவுஸ் ஆகிய மகரத்திற்கு விருச்சிக ராசிக்கு என்ன பலன் நடக்கும், தைரியம் அவங்களுக்கு இந்த வருஷம் உதவியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவிற்கு தைரியஸ்தானாதிபதி அந்த வீட்டிற்குடைய சனிதான் அந்த வீட்டிலிருந்து மறுபடியும் 3ஆம் வீட்டில் மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய பாவாத் பாவக அடிப்படையில் அமர்ந்திருக்கிறார். தேவையில்லாத தைரியத்தை நீங்கள் முதலில் மனதில் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த விருச்சிக ராசிக்கு நிறைய நம்ம வார்னிங் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கிறது. இவங்களால சும்மாவே இருக்க முடியாது. ஒரு அளவான தைரியத்தை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டும். நிறைய பொறுப்புகள் இருப்பது, அதை மட்டும் யோசித்து தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் செய்து உங்கள் வேலைகளை பார்ப்பது நல்ல பலன். ஏனென்றால் உங்களோட விருச்சிக ராசிக்குடைய செவ்வாய் கிரகம் இயற்கையாகவே உங்களுடைய 3ஆம் வீடாகிய தைரியஸ்தானமாகிய மகரத்தில் உச்சம் பெறக்கூடிய டிஃபால்ட் நிலை இருப்பதனால் ஒரு யதார்த்தத்தை விட ஒரு அதிகமான தைரியசாலிகளாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தைரியம் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு உதவுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏனென்றால் இது பணி, உத்தியோகம், வளர்ச்சி ரீதியிலான நன்மைகளை கொடுத்தாலும் பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், தன்னுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த ஓவர் தைரியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அலட்சிய மனோபாவத்தையும் தேவையில்லாத குழப்பங்களையும் கொடுத்து விடுகிறது. அந்த 3ஆம் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு தன்னுடைய வீட்டிற்குடைய செவ்வாயும் 6க்குடைய செவ்வாயாகவும் இருக்கிறார். ஸோ அளவற்ற தைரியத்தினால் ஒரு எதிரியிடம் போய் மோதக்கூடிய நிலையை இது கொடுக்கலாம். அளவற்ற ஒரு தைரியத்தினால் ஒரு அளவுக்கு அதிகமான கடன்களை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கலை சந்திக்கக்கூடிய மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலையை இது கொடுக்கலாம். அதே சமயம் ஒரே ஒரு ப்ளஸ் எனக்கு தெரிந்து 6க்குடையவர் 3இல் உச்சம் பெறுவது இவங்களுக்கு ஒரு நல்ல பணி ரீதியிலான ஒரு வாழ்க்கையில் ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய பணி அமையக்கூடிய நல்ல பாக்கியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது 4ஆம் வீடாகிய தாயார் ஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்திற்குடைய இந்த வீட்டிற்கு இந்த வருடம் இருக்கக்கூடிய சனி பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கிறார். 4ஆம் வீட்டுக்குடைய சனி 5ஆம் வீட்டில் ஃபார்வர்டாக நகர்ந்திருக்கிறார். இது நல்ல பலன்தான். ஆனால் 4இல் இருக்கக்கூடிய ராகு கிரகத்தை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டும். குரு கிரகமும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 4ஐ பார்ப்பது இது அமர்ந்த தோஷம் அப்படிங்கிற வகையில் 8இல் மறைந்து உங்களுக்கு பார்ப்பது தேவையில்லாத குழப்பமான சில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அளவான விஷயங்கள், வீடு வாகனம் போன்றவை ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஓரளவிற்கு உங்களுடைய பட்ஜெட்டை நீங்கள் பலமுறை செக் பண்ணி கொண்டு சரியான ஒரு முடிவை எடுப்பது நல்ல நிலையாக இருக்கும். இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களுக்காக இருக்கலாம். ஏதாவது ஒரு காதல் தொடர்பான விஷயங்களில் ஒரு அலட்சிய மனோபாவத்தில் சிலரிடம் பழகக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு இது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது.
5 குடையவர் 8ல் மறைவதனால் இது தேவையில்லாத ஒரு காதலாக சிலருக்கு ஏற்படக்கூடிய, இது ஒரு காம்ப்ளிகேஷனை கொடுத்து தேவையில்லாத ஒரு புது ரிலேஷன்ஷிப்பாக, ஒரு குழப்பமான வாழ்க்கை திருமண வாழ்வில் பிரச்சனைகளை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. 4ல் இருக்கக்கூடிய ராகுவினாலும் இந்த பிரச்சனைகள் அதிகமாக நமக்கு ஹைலைட் பண்ணப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஆரோக்கியம் ஓரளவிற்கு பாதுகாப்பாக இருக்கும். சில பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு மருத்துவம் உடனடியாக கிடைக்கக்கூடிய நிலை. குரு பார்வையினால் நீங்கள் சின்ன பிரச்சனை இருந்தாலும் மருத்துவத்தை நாடினால் அதற்கு ரெமடி கிடைக்கக்கூடிய நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது நேர்மையை தவிர மற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிக ராசி நண்பர்கள். அடுத்தது 5ஆம் வீட்டிற்கு என்ன பலன்? 5ஆம் வீட்டில் மீன ராசியாக வரக்கூடிய அந்த வீட்டில் தான் சனி கிரகம் அமர்ந்திருக்கிறார். அந்த சனி அந்த வீட்டிற்கு 11, 12க்கு உடையவர். ஸோ இது ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. எக்ஸப்ட் ஃபார் ஒன் திங், உங்களுடைய மனக்குழப்பம், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய 5ற்கு 5ஆக வரக்கூடிய சந்திரன் இங்கு நீச்ச நிலையில் பிறவி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனோடு சனி தொடர்பாக இருப்பதனால் மனது ஒரு இடத்துல இல்லாமல் ஏதோ ஒரு யோசனை செய்து கொண்டே இருக்கும். அந்த ஓவர் திங்கிங் நமக்கு ஒரு 10 பைசாக்கு உதவாது அப்படிங்கிறத நம்ம நிறைய வாழ்க்கையில் நம்ம உணரக்கூடிய நிலையாக இருந்தாலும் இதை ஸ்டாப் பண்ண முடியாமல் நம்ம நிறைய பேர் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை கான்ஷியஸாக ஏதாவது ஒரு சில ப்ராக்டிசஸ் மூலமாக நீங்கள் அந்த ஓவர் திங்கிங்கை கட்டுப்படுத்தக்கூடிய வழியை கண்டுபிடித்து அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் அப்ளை பண்ணி கொண்டு வர வேண்டும். குழந்தைகளிடமும் கொஞ்சம் விட்டு கொடுப்பது, பூர்வீகம் ரிலேட்டடான சில விஷயங்கள் பொறுமையாக அணுகுவது, காதல் தொடர்பான விஷயங்களில் மிக அதிக எச்சரிக்கையாக இருப்பது இந்த 5ஆம் வீட்டில் உள்ள சனி கிரகத்திற்கு கொடுக்கப்பட்ட மற்ற சில பலன்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் 5ஆம் வீட்டில் உள்ள சனி கிரகம், சனியாவது இயற்கை அசுப கிரகம் அப்படிங்கிற வகையில் அந்த வீட்டில் அமர்ந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கிறார். அந்த வீட்டிற்குடைய குரு, மீனராசி குரு உங்களுக்கு விருச்சிகத்திற்கு 8ல் மறைகிறார். ஸோ குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இந்த 5 காரக பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு கத்தி மேல் நடப்பது போல நீங்கள் கவனமாக நீங்கள் நடந்தீங்கன்னா ஓரளவிற்கு இதை நீங்கள் சமாளிக்க முடியும், மேனேஜ் பண்ண முடியும். அடுத்தது 6ஆம் வீடு. இந்த 6ஆம் வீடு பணின்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு சற்று வேலைக்கு 7.5 சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பாக இதை புரிந்து கொள்ளலாம். வேலை உங்களுக்கு போகாது, ஆனால் ஒரு நாளும் அந்த வேலையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கலாம், கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக உணரலாம், பணிச்சுமையும் உங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவிற்கு பணியை சூழலுக்கு ஏற்றாற் போல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார தேவைக்கேற்றாற் போல நீங்கள் முடிவுகளை எடுப்பது நல்ல நிலையாக இருக்கும். புத்தியில் சில தடுமாற்றம் ஏற்பட்டு வேலையை கூட விடக்கூடிய நிலை வரலாம். ஸோ நீங்கள் ரொம்ப நிதானமாக இருப்பது நல்ல நிலை. அவசரப்பட்டு வேலையை விட்டுடாதீங்க. அப்படி வேலை வேணும்னா கூட புது வேலையை தேடிக்கொண்டு பழைய வேலையை விடுவது நல்ல பலன். அடுத்தது 7ஆம் வீட்டிற்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, அவங்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்க்கு, இல்லை அவங்களால உங்களுக்கு இந்த சனி பயிற்சியினால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது 7ஆம் வீட்டிற்கு 11th ஹவுஸில் இருக்கக்கூடிய சனி கிரகம் உங்களோட வாழ்க்கை துணைக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையான காலகட்டமாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கும் அந்த சனி 3ஆம் பார்வையாக அந்த வீட்டை பார்ப்பதனால் அவங்களுடைய மன ஆரோக்கியமும் ஏதோ ஒரு மன சஞ்சலம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். 7ஆம் வீட்டிற்கு இந்த சனி கிரகம் மகர சனி பாதக சனியாக வருவதனால் குடும்பத்தில் காமனான ஒரு விஷயத்தை நினைத்து கணவன் மனைவி 2 பேரும் ஏதோ ஒரு கான்ஸ்டன்டான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அமர்ந்து பேசி நம்மளால் செய்யக்கூடிய மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயத்தை மாற்றிக்கொள்வதும், அக்செப்ட் பண்ண முடியாத மாற்றவே முடியாமல் சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு மனதை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு ரொம்ப சியர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாழ்வை வாழ்வது அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம இருந்தால்தான் இது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இது எல்லோருக்குமே அப்ளை ஆகும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். முக்கியமாக விருச்சிகத்திற்கும் சரி, அவங்களோட வாழ்க்கை துணை பாவகத்திற்கும் இந்த சனி தொடர்பு ஒரு மன உளைச்சலுக்கு காரணமாக இருப்பதனால் இது ப்ராக்டிக்கலாக இந்த மன உளைச்சலுக்கு எப்படி நம்ம ஒரு வழியை கண்டுபிடிப்பது அப்படின்னு எனக்கு தெரிந்த வகையில் நான் இங்கே ஷேர் பண்ணினேன். விருச்சிகத்தில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் சரி வாழ்க்கை துணைக்கும் சரி மனதில் எப்பொழுதுமே ஒரு கிளாரிட்டி இருக்க வேண்டும். திங்க் பண்ணிக்கொண்டே இருந்தால் பிரச்சனைகள் மாறிவிடாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 8ஆம் வீடாகிய அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்திற்கு என்ன பலன்கள்? 8க்கு 8ஆக வரக்கூடிய இந்த சனி கிரகம் 10ஆம் பார்வையாக அமர்ந்து பார்க்கிறார். ஆனால் பிரச்சனைகள் பெரிதாக ஆயுள் கண்டத்தை கொடுக்காது. இது ஒரு பெரிய ரிலாக்ஸிங்கான பலன் விருச்சிக ராசிக்கு.
ஆயுள் கண்டத்தை கொடுக்காது, ஆனால் ஆரோக்கிய பிரச்சனைகளை கான்ஸ்டன்டாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதுக்கு தகுந்தாற் போல நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கொள்வது நல்ல பலனாக இருக்கும். அடுத்தது 9ஆம் வீடாகிய தந்தை ஸ்தானம், தாயாருக்கு காரக வகையில். இந்த கடக ராசி விருச்சிகத்திற்கு தாய் தந்தையர் 2 பேரையும் குறிக்கக்கூடிய ஒரு நிலையை காட்டுகிறது. இந்த வீட்டிற்கு திரிகோணமாக சனி மீண்டும் கனெக்ட் ஆவதனால், மேலும் உங்களுக்கு அந்த வீட்டில் கடகத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தது அப்படின்னா இதோடைய பலன்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு பாவக ரீதியிலாக ஒரு டார்ச்சரை கொடுக்கும். ஸோ உங்களோட சுய ஜாதகம் மட்டுமே அதை சொல்ல முடியும். பொதுவாக உங்களுடைய கடக ராசிக்கு தந்தை ஸ்தானத்திற்கு தாயாருக்கு காரக வகையில் மாத்ரு காரகனாகிய சந்திரனுடைய அந்த கடகத்திற்கு சனி மீனத்திலிருந்து திரிகோணமாக தொடர்பு கொள்வதனால் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தை அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்தாற் போல நீங்கள் பார்த்து கொள்வது நல்ல நிலை. தாய் தந்தையருடைய நிலையை பற்றிய கவலைகள் கூட விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸாக ஒரு பிலோ 40 இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய தாயார் தந்தையாருடைய ஹெல்த்தை நினைத்து சில கவலைகள் இருக்கலாம். அடுத்தது 10ஆம் வீடு விருச்சிக ராசிக்கு 10 என்று சொல்லக்கூடிய சுய தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு என்ன பலன்கள்? 10ஆம் வீடு உங்களுக்கு கடக சிம்ம வீடாக வருகிறது, சூரியனுடைய வீடாக வருகிறது. அந்த வீட்டில் இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த சனியோடு சேர்ந்து கூட கேதுவுடைய அமர்வு இருப்பது ரொம்ப முக்கியமாக நம்ம அதை மறக்காமல் அதையும் நம்ம ஞாபகம் வைத்துக்கொண்டு இந்த பலன்களை இணைத்து சொல்கிறோம். அந்த 10இல் இருக்கக்கூடிய கேது கிரகம் சுய தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு அது நேரடியாக தொடர்புடைய வீடாக இருப்பதனால் திடீர்னு புது தொழில் ஆரம்பிக்கலாம், பழைய தொழிலை விட்டுட்டு அப்படிங்கிற சில ஐடியாஸ் எல்லாம் கூட ஏற்படலாம். ஆனால் புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடியது சரியாக நமக்கு டெசிஷனை கொடுக்க முடியாத நிலையில் இருப்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஒரு முறைக்கு இருமுறை இல்லை, பல முறை நீங்கள் நிறைய பேரிடம் பேசி கலந்து ஆலோசித்து இந்த சுய தொழில் முடிவுகளில் ரொம்ப நிதானமாக நீங்கள் அடுத்த கட்டத்தை முயற்சிக்கு எடுத்து வைப்பது, காலடி எடுத்து வைப்பது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். ஆனால் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய தொழில் ஓரளவிற்கு உங்களுக்கு வருமானமும் லாபமும் கொடுத்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலை. ஆனால் உங்களுடைய மனது இந்த தொழிலை மாற்றி விடலாமா அப்படிங்கிற ஏதோ ஒரு அடுத்த விஷயத்தை நோக்கின ஆசையாக சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய 11ஆம் வீடு உங்களுடைய மூத்த சகோதரர், உங்களோட காரிய வெற்றிக்கு முக்கியமான ஒரு வீடு. உங்களுடைய லாபஸ்தானம், பொருளாதாரத்தில் ஒரு எக்ஸசிவ் லாபம் கெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டிற்கு சனி நேர் 7ஆம் பார்வையாக அந்த கன்னி ராசியை பார்க்கிறார். உங்களுடைய லாபஸ்தானம் 11ஆம் வீடு கன்னி ராசி. அந்த கன்னிக்கு சனி நேரடியாக பார்ப்பதனால் அது கண்டக சனிங்கிற அமைப்பில் அது இருக்கிறது. ஸோ பெரிய அளவிற்கு லாபம் வரும் அப்படின்னு நீங்கள் இந்த 10ஆம் வீட்டு தொடர்பான புது தொழிலை எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு புதிதான எந்த விஷயத்திற்குள்ளும் போய்விடக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவிற்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த 11 ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலையிலேயே உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து கொண்டிருக்கும், ஒரு மாடரேட்டான ஒரு லாபம் வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் சனி பார்த்தாலும் ஒரு கடினமான உழைப்பிற்குடைய லாபம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாள வேண்டிய நிலை. எடுத்த உடனே முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் புதிதாக நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். கண்டக சனியினால் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள், அந்த தொழில் ரீதியிலான விஷயங்களை ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் அதை தாண்டி வருவதற்கு நிறைய கால விரயங்கள், உடல் உழைப்பு, நிறைய அலைச்சல்கள், குழப்பங்கள் எல்லாம் தாண்டி வர வேண்டிய நிலையாக இது இருக்கலாம். ஏனென்றால் பூர்வ புண்ணியாதிபதி, புத்திஸ்தானாதிபதி ஒரு அற்புதமான சுபகிரகம் உங்களுக்கு 8இல் மறைவதனால் திடீரென்னு உங்களுக்கு பொருளாதார ஷார்ட்டேஜ் இருக்கலாம், நினைத்த அளவிற்கு பணம் கையில் வராமல் ஒரு குழப்பத்தை கொடுக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த புது முயற்சிகள், பிஸ்னஸ் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சரியாக வருமா அப்படின்னு சுயஜாதகம் பார்த்து கொண்டு நீங்கள் செய்வது ஒரு சிறப்பான நிலை. சுயஜாதகம் சிறப்பாகவே இருந்தாலும் என்னை பொறுத்தவரை விருச்சிக ராசி புது தொழில் செய்வதற்கு இது சரியான காலகட்டம் இல்லை. முக்கியமாக குரு கிரகம் 8இலிருந்து அட்லீஸ்ட் 9ஆம் வீட்டிற்கு கடகத்திற்கு மாறிய பிறகு நீங்கள் அந்த முயற்சிகளை செய்து கொள்வது, அதுவரை நீங்கள் இதெல்லாம் தள்ளி வைப்பது ஒரு நல்ல பலனாக இருக்கும். அடுத்தது 12ஆம் வீடு உங்களுடைய திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு படுக்கை ஸ்தானம்னு சொல்லலாம், முதலீடுகளுக்குடைய ஸ்தானம், நிம்மதியான தூக்கத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு முக்கியமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அவர் 8இல் மறைந்தாலும் பார்க்கிறார் அப்படின்னு சொல்வதனால் இதெல்லாமே ஓரளவிற்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும். பெரிய அளவிற்கு கணவன் மனைவி பிரிய மாட்டார்கள் அப்படின்னு நம்ம சொன்னது இதனுடைய அடிப்படைன்னு வச்சுக்கலாம். ஆனால் விரயங்களை பெரிதாக கொடுத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விரயஸ்தானமும் இந்த 12 தான், அயனசைன போகஸ்தானமும் 12. ராகு 4இல் இருந்து
5 கூடிய குரு கிரகம் 8ல் மறைந்து 12ஐயும் பார்ப்பதனால் ஒரு தேவையில்லாத திருமணத்தை தாண்டிய உறவாக இருந்தது அப்படின்னாலும் இந்த காலத்தில் இது வேலை செய்யும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கவனமான விஷயங்களாகவும் இதில் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகமும் நீங்கள் பார்த்து கொண்டு இந்த ஒரு வருடத்திற்கு தேவையான பலன்களை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த பரிகாரங்களையும் கோயில்களுக்கும் சென்று வழிபாடு செய்தால் மேலும் ஒரு பாதுகாப்பான நிலையாக விருச்சிகத்திற்கு இருக்கும். இதுதான் விருச்சிக ராசிக்கு 2025 ஆண்டு சனி மீன ராசியில் அமர்ந்து 12 பாவகங்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.